சேர்ந்த ஒரு மாணவி 2ஆம் ஆண்டு படிக்கின்ற அந்த மாணவி இருக்கார் என்று கூட யாருக்குமே தெரியவில்லை. அவரோடு இருந்த நண்பர் அவரும் எங்க இருக்கார் என்ற அந்த தகவல் யாருக்கு தெரிவிக்கப்படவில்லை. அது ஒரு மர்மமாகவே இருக்கின்ற ஒரு நிலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராடிய நிலையில் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவை ஏற்று இன்றைக்கு சென்னை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் செயல் வீரர்கள் வீராங்கனை அத்தனை பேருமே இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இது ஒரு வன்முறை கிடையாது இதுல. ஆனால் இது தடை செய்யப்பட்ட பகுதி சொல்லி போலீஸ் சொல்றாங்க. தடை செய்யப்பட்ட பகுதினா இந்த 3 வருஷத்துல பிசிக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேல எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய வகையில் இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கின்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த ஞானசேகர் என்பவன் 15 வழக்குகள் நீங்க சொல்றது கேட்ட இருங்க ஒரு நிமிஷம். 15 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 3 பொண்டாட்டி அவனுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள். அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சிசிடிவி கேமரா வெளியிடணும். ஏற்கனவே சென்னையில அவிஞ்சிகர பகுதியில ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட பிறகு அதை கூட இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்காம இந்த சிபிஐ இன்றைக்கு அப்பீல் செய்திருக்கு சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறுமி முதல் இன்றைக்கு முதியோர்கள் வரை இன்றைக்கு கைது செய்யப்படுகின்ற இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இது தமிழ்நாடு ஒரு தலைகுனிவு, ஒரு வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தமிழர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். மாணவிகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்றது.